ஹாய் எவ்ரிவன். கோதுமை மாவு வச்சு ரொம்பவே கிறிஸ்பியாக அண்ட் டேஸ்டியான ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். வெறும் கோதுமை மாவு. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். ஃபஸ்ட்டு இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண புதினா இலை சேர்த்துக்கிறேன். இது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இதை சேர்த்துக்கிறதுனால. இந்த மாதிரி பட்டர் வந்துட்டு சின்ன சைஸில் விற்கும் இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்டிக் அளவுக்கு, சின்ன ஸ்டிக்கு. இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்துச்சு எனக்கு. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பட்டர், இந்த புதினா இலை எல்லாத்தையும் இந்த மாவோட நல்லா கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா க்ரம்பிளாக இந்த மாதிரி இருக்கும் மாவோட டெக்ஸ்சர். நீங்கள் இப்படி இறுக்கி பிடிச்சிங்கன்னா அந்த ஷேப்பில் நிற்கணும், உதுத்து விட்டால் உதிரணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி உங்களுக்கு மாவுக்கு. இப்போது இந்த மாவில் 1/4 கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். 1/4 கப் மட்டும் சேருங்க, அதுக்கு மேலே சேர்க்காதீங்க. ஏன்னா பட்டர் சேர்க்கறதுனால மாவு வந்து இலகுன மாதிரி ஆகிடும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த மொத்த மாவையும் பெருசாக உருட்டிடுங்க. சப்பாத்தி உருட்டுற மாதிரி உருட்டுங்க, ஆனால் மொத்தமாகவே உருட்டிடுங்க. ஏன்னா 1 கப் மாவுனா அவ்வளோதான் வரும். இதை பிரிக்க வேண்டாம். இந்த மாதிரி பெருசாக உருட்டினதுக்கப்புறமா நான் இப்படி ஹார்ட் ஷேப்பில் ஒரு குக்கி கட்டர் இருக்கும், அதை வச்சு கட் பண்ணுறேன் சின்ன சின்னதாக. உங்கள் கிட்டே இந்த ஷேப் இல்லைன்னு சொன்னாக்கா நீங்கள் சாதாரண பாட்டில் கேப் வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இல்லை வேறு எந்த ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மிச்சம் இருக்க மாவெல்லாம் எடுத்திங்கன்னா அப்படியே நைஸாக வந்துடும். இது இந்த ஷேப்பை விட்டுட்டு சுற்றி இருக்க மாவு எல்லாத்தையும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அந்த மிச்ச மாவை வந்து திரும்பவும் இதே மாதிரி உருட்டி ஷேப் வச்சு கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு கொதிக்கிற எண்ணெயில் இந்த ஹார்ட் ஷேப்பில் நம்ம செஞ்சோம் இல்லையா, இதை வந்துட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், கோல்டன் கலர் வர்ற வரைக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு இப்படி போட்டோன்னே உப்பி மேலே வந்துடும். ஒரு 3 மினிட்ஸ் ஆகும் இது ஃபுல்லாக குக் ஆகிறதுக்கு, நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வந்துட்டு வெந்துடுச்சு. நல்லா மேலே வந்து அந்த எண்ணெயோட சவுண்டு ரெடியூஸ் ஆகி நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இப்போது அடுப்புலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி ரெடி. ஈவினிங் டைமில் வந்துட்டு ரொம்ப லென்த்தியான ப்ராசஸ்லாம் இல்லாமல் சிம்பிளாக ஒரு மொறு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். டீ கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.